நாம் இப்போ வந்திருக்கிற இடம் தாங்க அம்பைவெளியில் உள்ள ஸ்ட்ராபெரி கார்டன். ஸ்ட்ராபெரி கார்டனுக்கு நாங்கள் வந்த நேரம் மழை, எங்கேயுமே போயெல்லாம் இருந்துச்சு. அப்போ நாங்கள் எங்களோட பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ராபெரி கார்டன் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம கேக் சாப்பிடுவோம்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்தால் அப்பா ஃபுல் க்ரௌடு. ஸ்ட்ராபெரி கேக் சாப்பிட்டா போல தான் இருக்கு, அப்படி க்ரௌடு. அப்படி இருந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட்டிங்கில் இருந்தோம். வெயிட்டிங்கில் அந்த தெரிகிற போட்டில் நம்பர் போகும், நம்மளுக்கு அந்த நம்பர் இன்னும் வரல. எங்களோட நம்பர் 415 இங்கே 378வது போகுது. அது வரைக்கும் வெயிட்டிங்கில் இருந்தோம். அந்த நேரம் இந்த இடத்த பாருங்கள், இந்த இடத்துல அவ்வளோ சனம், அவ்வளோ க்ரௌடு. இருக்கக்கூட இடம் இல்லை, எங்களுக்கு கூட இடம் இல்லை. நாங்கள் அப்படியே வந்து நின்றோம். ஓரமாக அந்த மலையை ரசிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். அந்த டைமில் தான் அந்த சுட்டி குழந்தைகள் இரண்டு பேரும் வந்துட்டு எங்களை பார்த்து கூச்சப்பட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் ஸ்ட்ராபெரி கார்டனை பார்க்குறதுக்கு ரெடி ஆகிட்டோம். மழை கொஞ்சம் குறைஞ்சிட்டு, கொஞ்சம் தூத்தல் மழை தான். நாங்கள் போன பயணம் 10 நாள் பயணம் பைக்கில் தான், என்ஜாய் பண்ணோம். அப்புறமா ஸ்ட்ராபெரி கார்டனை பார்த்தோம். ஸ்ட்ராபெரி கார்டனில் ஸ்ட்ராபெரி காய்ச்சிருக்குது, பூத்திருக்குது. ஸ்ட்ராபெரி எல்லாம் பார்த்துட்டு ஸ்ட்ராபெரியும் சாப்பிட்டுட்டாங்க. அப்படியோ நீண்ட பயணம். இது எங்களோட 3வது நாள் பயணம். 3வது நாள் தான் இங்கே வந்தோம். ரிங்கோ போய் புத்தளம் இருந்து நுரலியா வந்தோம். நுரலியாவில் அம்பைவெளிக்கு போவோம்னு சொல்லிட்டு வந்த டைமில் எங்களோட சிங்கள மாற்று மத சகோதரர்கள் டான்ஸ் பண்ணி கொண்டு இருந்தாங்க. அவங்களையும் பார்த்துட்டு அவங்களும் எங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு அப்படியும் நாங்களும் கிளம்பிட்டோம்.